வணக்கம் நண்பர்களே. நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதை, உலகத்திலேயே முதல் பெண் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லப்படுற லவீனியா ஃபிஷர் அப்படின்றவங்கள பத்தின கதை தான் இது. இது உண்மை சம்பவம். இது வாங்க கதை கேட்க போலாம். கிபி 1793ஆம் ஆண்டு, அதாவது 1793, அந்த வருஷத்தில் அமெரிக்காவில் சவுத் கேரளினா அப்படின்ற ஸ்டேட்டில் ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருந்தது. அங்கே தான் வந்து நம்ம லவீனியா பிறக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்பாவுக்கு தொழில் ஹார்ஸ் கேரேஜ் ஓட்டுறது. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப கிடையாது. அதனால் அவங்க அப்பா ஹார்ஸ் கேரேஜ் யூஸ் பண்ணி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மக்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய பிஸ்னஸ் இந்த காலத்தில் சொல்லணும்னா நம்ம வந்து பஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான பிஸ்னஸ் தான் அவருக்கு. அந்த ஹார்ஸ் கேரேஜில் ஒரு 10 பேர் உட்காந்து போகிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப வசதி படைத்தவங்க தான் வந்து அந்த காலத்தில் ஹார்ஸ் கேரேஜ் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஹார்சஸ் வச்சுருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா விவசாயிங்க வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கிறவங்க தான் அந்த ஹார்சஸும் ஓன் பண்ணியிருந்தாங்க. ஹார்ஸ் கேரேஜ் வச்சுருந்தவங்க இன்னும் கூட கொஞ்சம் வசதியானவங்களாக இருந்தாங்க. லவனியாவுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து தான் ஏழ்மையாக இருக்கிறோம், தனக்கு வந்து பணம் இல்லைன்ற ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நினச்சது எதுவுமே கிடைக்காது. அது மட்டும் இல்லை, தனக்கு அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் இருந்தாங்க. லவனியா தான் இருக்கிறதுலே சின்ன பொண்ணு. அதில் எல்லாருமே வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்த டைம் அது. இப்போ இருக்கிற அமெரிக்கா கிடையாது, நாம் பார்க்குற அமெரிக்கா. அதனால் லவீனியாவுக்கு வந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்து இருந்தா. சவுத் கேரளினா வந்து கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கிற இடம். அந்த இடம் அப்படி இருக்கிற ஊர். அங்கே இருந்த மக்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்துட்டு இருந்தவ தான் லவீனியா. அவளோட 13வது வயசு. அதில் அப்பா அம்மா 2 பேருமே வந்து அவள் 13 வயசு அவர் இருக்கிறப்ப இறந்துடுறாங்க. இறந்ததில் ரொம்ப பாதிக்கப்பட்டது லவீனியா தான். ஏன்னா அவங்க குடும்பத்தில் கடைசி பொண்ணு. இப்போ அவங்க குடும்பத்தில் யாருக்குமே சாப்பாட்டுக்கே கஷ்டம். இப்போ அவளுக்கு வந்து நிறைய ஆசை மனசில், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல வசதியாக வாழணும் அப்படின்ற ஆசை அதிகமாக இருந்தது. ஆனால் அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. தனக்கு கொஞ்சம் நஞ்சமாக கிடைக்கிற சாப்பாட்டு எல்லாமே வந்து இப்போ கஷ்டமாயிடுச்சு. மூத்த அண்ணன் அவர் தான் வந்து மார்க். அவர் தான் வந்து இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. அப்பாவோட ஹார்ஸ் கேரேஜ் வந்து அவர் தான் ஓட்டுறாரு. அப்படி ஓட்டிக்கிட்டே வந்து அவர் கொஞ்சம் சம்பாத்தியத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் லவீனியாவுக்கு வந்து அங்கே கிடைக்கிற பியூட்டி ப்ராடக்ட்ஸ், ஏதாவது சின்ன சின்னதாக இருக்கிற அவளுக்கு வந்து தன்னை சிகை அலங்காரம் பண்ணிக்கணும், ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும், இதெல்லாம் ரொம்ப ஆசை. ஆனால் அதுக்கு எங்கே காசு? இப்போ அவளுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசை. எங்கள் அண்ணன்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாள். அவங்க அப்பானா ரொம்ப செல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாரு. அவங்க அண்ணன் மார்க் வந்து அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னுவான். இவளுக்கு வந்து தனக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றப்ப சரி எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவளோட 14-15வது வயசில் அவள் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு அப்போ தான் வந்து ஒரு காட்டன் மில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே அந்த இடத்துல வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாள். அந்த காட்டன் மில்லில் ஜான் ஃபிஷர் அப்படின்ற ஒரு பையன் வந்து வேலைக்கு சேர்றான். அவனுக்கு 17 வயசு. 2 பேருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமாகறாங்க. லவீனியாவுக்கு வந்து ஜானை ரொம்ப பிடிக்குது. பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தனக்கு ஏதாவது ஆசைப்பட்டனா, லவீனியா ஆசைப்பட்டானா ஜான் உடனே வாங்கி தந்துடுவான். ஜான் வசதியான பையன் கிடையாது. அவங்க அப்பா அம்மாவும் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் அவங்களும். 2 பேருமே ரொம்ப இறுக்கமாக ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் லவீனியா பார்க்குறா, நமக்கு நல்லா வசதியாக வாழணும், நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கணும். ஜான் ரொம்ப வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறா. அவன் ரொம்ப நமக்கு வந்து கை கடக்கமாக இருக்கிறான் அவன் அப்படின்ற எண்ணம் அவளுக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் வசதியாக வாழணுன்ற ஆசையில் லவீனியா என்ன பண்ணுறா, ஜான் கிட்ட வந்து சொல்கிறா, நம்ம எத்தனை நாள் தான் இப்படியே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது? எனக்கு ஒரு யோசனை இருக்கு, நீ கேட்குறியா
சொல்லு. நாம இங்க இந்த பக்கமாக வந்து ஹைவேல வந்து நிறைய ஹார்ஸ் கேரேஜஸ் போகுது, நீ பார்த்துருக்கல? ஆமாம். அந்த மாதிரி ஒரு ஹார்ஸ் கேரேஜ் ஏதாவது நம்ம பார்த்து நம்ம வந்து அவங்கள வந்து கொள்ளையடிச்சேன்னு. கொள்ளையடிக்கிறதா அப்படின்னு ஜான் ஆச்சரியமாக கேட்க, ஆமாம், அதில் என்ன இருக்குது? நம்ம ஒரு தடவை கொள்ளையடிச்சோன்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். நம்ம மாட்டிக்கிட்டோன்னா மாட்டெல்லாம் மாட்டோம், பயப்படாத. நம்ம வந்து எந்தெந்த ஹார்ஸ் கேரேஜில் வந்து கொஞ்சம் வயசானவங்க, பொம்பளைங்க இருக்கிற மாதிரி, இல்லை வந்து சின்ன பசங்க இருக்கிற மாதிரி ஹார்ஸ் கேரேஜாக பார்த்து நம்ம கொலையாக பண்ண போகிறோம், கொலை தானே அடிக்க போகிறோம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அவள் ஐடியா கொடுக்குறா. ஜானுக்கு வந்து யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கும் வசதியாக வந்து லெவினியா வச்சுக்க முடியலன்னு அவனுக்கு ஆசை. அதனால் நேராக போய் சரி பண்ணிக்கலாம், நம்ம ஹார்ஸ் கேரேஜ் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவு பண்ணி ஹார்ஸ் கேரேஜஸ் அந்த போகிற அந்த ஹைவே அதில் போய் நின்று ராத்திரி நேரத்தில் மறைவாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருட ஆரம்பிக்கிறாங்க. அது நல்லாவே வந்து அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்குது. ஏன்னா போகிறவங்க எல்லாமே ஹார்ஸ் கேரேஜில் போகிறவங்க எல்லாருமே வசதியானவங்க இல்லையா? அதுலேருந்து நிறைய காசு கிடைக்குது அவங்களுக்கு. இவங்க யாருன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இது ஒரு 6 மாதமாக இதே போயிட்டு இருக்கு. லெவினியாவோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பார்த்து மார்க் அவங்க அண்ணனுக்கு வந்து சந்தேகம் வருது. ஏய், எங்கே நீ இதை வாங்குற, எங்கே இந்த ட்ரெஸ்ஸை வாங்குற, ஏது உனக்கு காசு? அவள் சொல்கிறா, நான் மில்லில் தான் வேலை செய்கிறேன் இல்லையா, அதில் கிடைக்கிற காசை வச்சு நான் வாங்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, அண்ணன் தம்பியெல்லாம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னும் போது நீ பாட்டும் ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கண்டிக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நாள் மார்க் ஓட்டிக்கிட்டு வர அந்த ஹார்ஸ் கேரேஜ் அந்த ஹார்ஸ் கேரேஜை லெவினியாவும் ஜானும் வந்து ராத்திரி நேரத்தில் வழி மறிக்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு மார்க்கை பார்த்த உடனே லெவினியாவுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு, இது அங்கே அண்ணன் தான் சொல்லிட்டு கேரேஜ்னு சொல்லிட்டு இல்லை வேண்டான்னு சொல்லும் போது ஜான் வந்து போயிட்டான். மார்க் வந்து ஜானை பார்த்த உடனே மார்க் வந்து ஜானை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஜான் மாட்டிக்கிறான். அதில் மாட்டின உடனே லெவினியா வந்து இல்லைண்ணா விட்டுடுண்ணா, அவன் ஜான் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சொல்லிட்டு போயிடுறான். வீட்டுக்கு போனால் லெவினியாவுக்கு வந்து அவங்க அண்ணன் வந்து சொல்கிறான், நீ இப்படி தான் காசு சம்பாதிக்கிறியா, இது என்ன பொழப்பா, நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கௌரவமாக இருந்தாங்க, நீ பண்ணுறது என்ன சரியா அப்படின்னு சொல்ல. ஆனால் லெவினியாவுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. இங்கே இருந்தால் நம்ம வாழ்க்கை இப்படியே வந்து இவங்க சொல்கிற நேர்மை இது இதுன்னு சொல்லிட்டு இவங்க நம்ம வாழ்க்கையை அழிச்சிடுவாங்க அப்படின்ற அந்த கோவம் தான் அவளுக்கு நிறையா இருந்தது. அதனால் என்ன முடிவு பண்ணுறா லெவினியா, இங்கேருந்து நம்ம எப்படியாவது வந்து கிளம்பிடணும், ஜான் கூட எங்கேயாவது ஓடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஜானும் லெவினியாவும் சவுத் கேரளினாவுடைய தலைநகரம் அந்த நகரத்துக்கு வந்து நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. ஆனால் ஜான் சொல்கிறான், தலைநகரத்துக்கு போனால் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை நடத்துறது, அங்கே வந்து இந்த கேபிட்டல் சிட்டி வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும், நம்மளால் வந்து அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ரொடெக்ஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல லெவினியா சொல்கிறா, நீ சொல்கிறது சரிதான், எனக்கு தெரிஞ்சு சார்ல்ஸ்டன் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அது வந்து ஒரு ஸ்மால் டவுன், அந்த கேபிட்டல் சிட்டியிலேக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்குது. அந்த இடத்துல நிறைய பேர் கேபிட்டல் சிட்டிக்கு போகிறதுக்காக அந்த வழியாக தான் போவாங்க. அங்கே இருக்கிற ஹைவேல நாம் போய் பண்ணால் நமக்கு யாரும் கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க, அதனால் அங்கே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு 2 பேரும் ராத்திரியாக தான் சம்பாதிச்ச காசு பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. சார்ல்ஸ்டன் அங்கே போனால் சார்ல்ஸ்டனில் அவங்களுக்கு சார்ல்ஸ்டனுடைய ஊர் தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் முதல்ல பார்க்குறாங்க. பார்த்துட்டு லெவினியா வந்து சார்ல்ஸ்டனோட ஊர் தலைவர்கிட்ட போய், ஐயா நாங்கள் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து இந்த ஊரில் ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கு நீங்கள் தான் வந்து உதவி பண்ணணும், இந்த ஹைவே ஹோட்டல்னு சொல்லுவாங்க, 6 மைல்ஸ் ஹைவே ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பேரில் ஒரு ஹோட்டல் வைக்கலான்னு ஆசைப்படுறோம். அந்த ஊர் தலைவருக்கு வந்து இந்த இடம் வந்து இப்படி வளர்றது வந்து ரொம்ப சந்தோஷம், அதனால் லெவினியா கிட்ட கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கான உதவிகளை எல்லாத்தையும் நான் செய்கிறோம் அப்படின்னு. ஆனால் லெவினியாவும் ஜானும் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. லெவினியா வந்து ஜான் கிட்ட சொல்கிறேன், நம்ம இத்தனை நாள் சம்பாரிச்ச காசை வச்சு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம், என்ன பண்ண போகிறோம், இல்லை நல்லா யோசிச்சு பாரு, இந்த வழியாக தான் வந்து இவங்க எல்லாரும் போவாங்க கேபிட்டல் சிட்டிக்கு, சார்ல்ஸ்டன் வழியாக தான். இப்போ இந்த ஹோட்டலில் வந்து நைட்டு வந்து தங்கறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஏன்னா
அவங்களுக்கு சார்ல்ஸ்டன் போகணுன்னா வந்த பிரயாண கலைப்பில் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அப்போ நைட்டில் வந்து இங்கே நிறைய பேர் வந்து தங்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ரொம்ப தூரம் கேபிட்டல் சிட்டி போகணுன்னா அவங்களுக்கு வந்து இங்கே நைட்டு தங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு போகிறது வந்து அவங்களுக்கு வசதியாக இருக்கும். அதனால இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நல்லா போகும். இங்கே அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஹைவே ஹோட்டல்ஸ் பெருசாக இல்லை, நம்ம இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா போகும்னு ஐடியா கொடுக்குறா லவினியா. ஜானுக்கு யோசித்து பார்த்தா இது நல்லா இருக்கு. ஜானுக்கு மனசில் வந்து அப்பாடா பரவாயில்ல, இனிமே வந்து நம்ம திருட தேவையில்ல யார்கிட்டையும் அப்படின்ற மனசில் அவன் நினச்சிக்கிறான். ஒருவேளை லவினியா மனசு மாறிடுச்சோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு லவினியா உடனே அவன் நினச்ச உடனே சொல்கிறா லவினியா, இங்கே வர்றவங்க நல்லா வசதியாக இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நைட்டு வர்றவங்ககிட்ட நம்ம திருடினா நம்ம மாட்டிப்போம் நாம அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறான். தங்குறவங்ககிட்ட வந்து திருடினா நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம். லவினியா சொல்ல, எனக்கு அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் சொல்கிறபடி கேளு அப்படின்னு சொல்கிறான். ஓகே நம்ம இவ்வளோ சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவருடைய உதவியோட வந்து அவங்க இந்த 6 மைல் ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ லவினியாவோட வயசு வந்து 17 வயசு. 17 வயசு, அதாவது 1810 வருஷம். அப்போ அந்த 6 மைல்ஸ் ஹோட்டலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 17 வயசில் ஒரு பொண்ணு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஆரம்பிக்கிறா. முதல் நாள் பார்க்குறா, வராங்க, ஹார்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, ஹார்ஸ் கேரேஜோடு வராங்க. ஒரு 2 பேர் வராங்க. அந்த குடும்பம் அப்பா அம்மா ஒரு சின்ன பொண்ணு வராங்க. வந்துட்டு ராத்திரி அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஹோட்டல் எடுக்கிறாங்க. அவங்களும் கேபிட்டல் சிட்டி தான் போகிறாங்க. ஹோட்டல் எடுத்துகிட்டு இவங்களுக்கு ரூமை வந்து அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே தங்குறவங்களுக்கு வந்து அவங்க ஹார்ஸ் கேரேஜை க்ளீன் பண்ணி அந்த ஹார்ஸஸ்க்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, இது எல்லா வேலையுமே வந்து லவினியா சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அதனால் வந்து ராத்திரி நல்லா நிம்மதியாக தூங்குங்க, நாங்கள் உங்கள் ஹார்சஸ் இந்த கேரேஜ் இதெல்லாம் க்ளீன் பண்ணி நாங்கள் பத்திரமா வச்சிடுறோம்னு சொல்லிட்டு இவங்க எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போய் ரூமில் போய் அவங்க படுக்கிறாங்க. சரி, படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு டீ கொடுக்குறோம், நீங்கள் டீ குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு லவினியா வந்து நல்ல ஹெர்பல் டீ மாதிரி ஒன்று போட்டு கொடுக்குறா. ஜான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். குடித்த உடனே அவங்களுக்கு வந்து நல்லா தூங்குறாங்க. லவினியா அங்கேருந்து வந்து ஜானை கூப்பிடுறா, வா வா இங்கே வா அப்படின்னு. என்ன விஷயம்? அவங்களாம் தூங்கிட்டாங்களா பாரு? நல்லா தூங்கிட்டாங்க, எனக்கு தெரியும் அவங்க நல்லா தூங்கிடுவாங்கன்னு. ஏன்? நான் வந்து டீயில் வந்து ஒரு விதமான பாய்சன் கலந்து கொடுத்துருக்கேன். ஜான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க, என்ன சொல்கிற? பாய்சனா? இத்தனை நாளுக்கு நம்ம கொலை தான் அடிச்சுட்டு இருந்தோம், இப்போ கொலை வேறையா? உனக்கு வந்து புரியாது, சும்மாரு நீ. நான் சொல்கிறத படி கேளு. இவங்க அங்கே போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, நம்ம இடத்துல தான் தங்கணும், பொருள்லாம் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் நாம் அவங்க கொண்டுட்டா அவங்கள பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது, இதுதான் சரியான வழி. ஜான் வந்து யோசிச்சுட்டு, இத்தனை நாள் லவினியா என்ன சொன்னாலும் தலை ஆட்டினா அவனுக்கு மனசில் வந்து இது கொலைன்றப்ப ரொம்ப பயமாக இருந்தது. மாட்டிக்க போகிறோம், நான் ஒன்றும் மாட்ட மாட்டோம், கவலைப்படாத, நம்ம தான் வந்து நம்ம இந்த ஊர் தலைவர் நமக்கு தெரிஞ்சவர் தானே, பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக போய் அந்த ரூமுக்கு போகிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து தூங்குறாங்கன்னு நினச்சிருந்தா எல்லாரும் செத்துட்டாங்க. சின்ன குழந்தை, அவங்க அப்பா அம்மா 3 பேருமே வந்து இறந்துருந்தாங்க பெட்டில். இது என்ன பண்ணுறது, இப்படியே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப ஜான் கிட்ட லவினியா சொல்கிறா, இவங்க பாடியெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அங்கே நம்ம ஹோட்டலுக்கு பின்பக்கம் ஒரு கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்தில் வந்து அந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிடலாம். நம்ம ஒரு சின்னதாக காடு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் புதைச்சிடுறாங்க. அவங்களுடைய பணம் காசு எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அப்பா பரவாயில்ல, இவ்வளவு காசு பணம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு வந்து அங்கே வர்றவங்கள ஒருத்தவங்களா வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள பார்த்து கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது, நிறைய பேர் வராங்க போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த பேராசை மட்டும் அடங்கவே இல்லை, இன்னும் சம்பாதிக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து வறுமையில் இருந்தவ, அவளுக்கு நிறையா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே வந்து ரொம்ப பெரிய பேர் வாங்கின ஒரு இது ஹோட்டல் ஆயிடுச்சு. நல்லா சம்பாதிக்கிறா. நாட்கள் வந்து மாதங்கள் வந்து வருஷங்களாச்சு. ஆனால் இவங்களுடைய இந்த தொழில் முடிகிற மாதிரியே இல்லை.
ஆசை, பேராசை, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து இந்த மாதிரி கொன்று குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் இவங்களுக்கு இவ்வளோ வசதியா இருந்ததால அந்த ஊர்லயே ரொம்ப வசதியான குடும்பங்கள்ல இவங்க குடும்பமும் ஒன்னாயிடுச்சு. லவினியாக்கும் ஜானுக்கும் குழந்தைன்றது பிறக்கவே இல்லை. 2 பேரும் ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வெளியில பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அந்யூன்யமா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆஹ் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. பல சமயங்கள்ல அந்த ஊர் தலைவர், மேயர், அவருக்கு வந்து ஊர்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தணும், இல்லை வந்து காசு பற்றாக்குறை அப்படின்னா நேரா முதல்ல வந்து யாரை கேட்பாருன்னா இவங்கள தான் கேட்பாரு. இவங்களுக்கும் அவங்க செய்யற தொழிலை யாரும் கண்டுக்க கூடாது, அதனால எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தாராளமா பணம் செலவு பண்ணாங்க. மேயருக்கு அதிகமாக காசு கொடுத்தாங்க. மேயருக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ ஊரில் ரொம்ப பெரிய ஆளுன்ற பேர் வாங்கிட்டாங்க. ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு, இப்படியே போச்சு. ஆனால் காணாமல் போனவங்களோட எண்ணிக்கை மட்டும் அதிகமாக அதிகமாக அந்த ஊரை சுற்றி கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வர்றவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கண்டுபிடிக்க முடியல. அவங்க வந்து அவங்க ஊர்லேருந்து கிளம்புறாங்க, ஆனால் கேபிட்டலுக்கு போகல. வழியில் இந்த இடத்துல தங்குறாங்க, வேற சில இடங்கள்ல தங்குறாங்க. இந்த இடம்தான்றது யாராலையும் பின் பாயிண்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் ஒரு ரொம்ப பெரிய பணக்காரர், அவருடைய மகன் 2 பேரும், அதாவது 2 பேருமே வந்து அவங்களுடைய சொந்த ஊர்லேருந்து கேபிட்டலில் செட்டில் ஆகணுன்றதுக்காக கிளம்பி வராங்க. ரொம்ப வசதியானவங்க. அவங்க வந்து இந்த ஹோட்டலில் தங்குறாங்க. ஹோட்டலில் தங்குறப்ப அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு. நைட்டு எல்லாரும் நல்லா நிறைய பேர் இருக்கிறாங்க ஹோட்டலில். லவினியா வந்து அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு யார் அங்கே வசதியாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறா. இவங்க 2 பேர் அவங்க 2 பேர் கழுத்தில் அவங்களுடைய உடை, அவங்க போட்டிருக்கிற நகை, இதெல்லாம் பார்த்து அவன் முடிவு பண்ணுறா, சரி இவங்க தான் வந்து ரொம்ப வசதியானவங்கன்னு. மாலை நேரம் ஒரு 6-7 மணி இருக்கும். அது ஒரு வின்டர் டைம், ரொம்ப குளிராக இருந்தது. அந்த நேரத்தில் இவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அறைக்கு போக ட்ரை பண்ணுறப்ப லவினியா வந்து அந்த பொம்பளையை வந்து கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி இங்கே வாங்க, உங்களுக்கு வந்து ஹாட்டாக ஒரு டீ போட்டிருக்கேன், இதை குடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. லவினியா கொடுத்த உடனே அவளுக்கு வந்து, ஓ இதுவும் காம்ப்ளிமெண்ட்ரியா, இதுக்கெல்லாம் நான் காசு தர வேணாமா அப்படின்னு கேட்க, இல்லை இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி தான், இதுக்கு காசு கிடையாது. இங்கே வந்திருக்கவங்களே ரொம்ப வசதியானவங்க யாரோ அவங்களுக்கு வந்து நாங்கள் அவங்க சௌகரியத்துக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுக்குறோம். சரி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த டீயை வாங்கிட்டு அவள் ரூமுக்கு போகிறா. ரூமுக்கு போனால் டீயை வாங்கி அவள் கொஞ்சம் குடிச்சிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு வேணாம், நீ மட்டும் குடின்னு சொல்லிட்டு அவர் தூங்கிடுறாரு. 2 பேரும் தூங்கிடுறாங்க. லவினியாவுக்கு வந்து அவன் ஹஸ்பண்டும் வந்து இந்த டீயை குடிச்சிருப்பான்ற அந்த நம்பிக்கை. ஜான், லவினியா 2 பேருமே ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. லவினியா வந்து அந்த பொண்ணுடைய உயிர் இருக்கான்னு செக் பண்ண வரும்போது அந்த புருஷங்காரன் முழிச்சிட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு முழிச்சிட்டு சத்தம் போட, ஜான் உடனே வந்து அவன் கையில இருந்த ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அவன் தலையிலேயே அடிக்கிறான். அடிச்சதுல அவன் புருஷன் வந்து அவன் கீழே விழுந்துட்டான். அவ சரியா சாப்பிடாததால அவளுக்கு இன்னும் முழிப்பு இருந்தது. அவள் ஏந்திரிச்சு பார்த்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. கத்த ஆரம்பிக்கிறா, யாராவது ஹெல்ப்னு கத்த ஆரம்பிக்கிறா. லவினியா உடனே அவள் வாயை மூடி அந்த இடத்துலையே வந்து பக்கத்தில் இருந்த தலகாணியை வச்சு அவள் முகத்தை வந்து மூச்சு திணற வச்சு அவளை அவங்க சாவடிக்கிறா. ஜான் வந்து அவள் காலை பிடிச்சிக்கிட்டான். 2 பேருமே அந்த இடத்துல இறந்துடுறாங்க. வழக்கம் போல் அவங்க பாடியை எடுத்துகிட்டு போய் போடலாம் அப்படின்னும் போது இங்கே சத்தம் அதிகமாக கேட்டதால் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியில் 4-5 பேர் வந்து கூடியிருந்தாங்க. எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள்லாம் கேட்டிங்களா, அந்த சத்தம் கேட்டிங்களான்னு. இவங்க 2 பேரும் வராங்க இந்த ரூம்லேருந்து வந்து, என்ன என்ன இங்கே ஒரு இதாக இருக்கீங்க, இல்லை
எங்களால் தூங்க முடியல. யாரோ ஒரு பொம்பளை வந்து பயங்கரமாக சத்தம் போடுற மாதிரி, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டா. உங்களுக்கு ஏதாவது கேட்டிங்களா? எங்களுக்கும் கேட்டது. இங்கே பக்கத்தில் வந்து இங்கே வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்களுடைய பொண்டாட்டிக்கு வந்து கொஞ்சம் பிரசவம் இன்னைக்கு. அதனால் அவங்கள தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் நாங்கள். வேறு எதுவும் இல்லை, நீங்கள் அதை ரொம்ப போட்டு வரி பண்ண தேவையில்ல, நீங்களாம் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தி அவங்கவுங்க ரூமுக்கு அனுப்பிச்சிட்டா லவினியா. ஜான் வந்து லவினியாவை பார்த்து, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போகிறோம் நாம? ஒவ்வொரு தடவையும் எனக்கு என்னைக்காவது மாட்டிப்போன்ற பயம். போதும், நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குது, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு அவன் கேட்க, லவினியாவுக்கு வந்து, இதுக்கு மேலே நான் காசுக்காக பண்ணுறது இல்லை, எனக்கு இது பண்ணாமல் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது வர வர. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தவங்க 2 பேரை நாம் இந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல, எப்படா அடுத்ததுன்ற மாதிரியே இருந்தது. ஜான் ரொம்ப லவினியா பார்த்து சொல்கிறான், இது ரொம்ப தப்பு, நம்ம பணத்துக்காக பண்ண ஆரம்பித்தோம், பணம் நிறையா இருக்குது, இதுக்கு மேலே பண்ணால் நம்ம மாட்டிப்போம், வேணாம் விட்டுடு. இப்படி பயந்துட்டே இருந்தா, உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பேன்னு பார்த்தா அப்படின்னு லவினியா பேச, ஜான் வந்து, நீ ரொம்ப அதிகமாக பேசுகிற, இது என்ன பேசுகிற, நீ இவ்வளோ நாளாக உன் கூட தானே இருந்தேன், இப்போ மட்டும் என்ன, ஏன் வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக நிற்கணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு லவினியா கேட்க, ஜான் வந்து அவனுக்கு தைரியம் இல்லை, அவளை சமாளிக்க முடியல, என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. சரி, எடுத்துகிட்டு போய் வந்து இவங்க 2 பேர் பாடியையும் வந்து நம்ம வழக்கமான இடத்துல வந்து இதை போட்டுடு, அவங்களோட ஹார்ஸ் கேரேஜ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இடம் இருக்கு இல்லையா அங்கே வச்சுடு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிடுறான். ஜானும் அதை பார்த்துக்கிறான். அடுத்த நாள் மேயர் இங்கே வராரு. வந்துட்டு மேயர் வரதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் வந்து, வாங்க வாங்க, காலையிலே வந்துட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, ரொம்ப செல்வந்தர் ஒருத்தர், பணக்காரர் ஒருத்தர், அவங்களுடைய பொண்ணு அவங்களுடைய மருமகன் 2 பேருமே வந்து இங்கே நைட்டு தங்கியிருந்தாங்க, அவங்கள பார்க்க தான் வந்தேன், அவங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. இல்லை, நான் மேயர் இல்லைங்களா, அவர் வந்து பிரசிடென்ட்க்கு வந்து ரொம்ப நெருங்கிய சொந்தம், அதனால வந்து அவர் வந்து என்னை பர்டிகுலராக வந்து சொல்லி பார்த்துக்க சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே ஜானுக்கு முகம்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. நீ பண்ண வேலை என்னன்ற மாதிரி அவன் வந்து லவினியாவை பார்த்தான். லவினியாவுக்கு வந்து கொஞ்சம் கூட தான் பண்ணதோடைய அந்த விளைவு எதுவும் தெரியாமல் ரொம்ப கேஷுவலாக வந்து ஜானை பார்த்து சொல்கிறா, யாராவது வந்தாங்களா இங்கே அந்த மாதிரி? இல்லையே, அந்த மாதிரி யாருமே வந்து தங்கலையே அப்படின்னு ஜானும் கூசாமல் போய் சொல்கிறான். லவினியாவும் வந்து, இங்கே யாரும் அந்த மாதிரி தங்கலை, இல்லை இங்கே இருக்கிறதுல இதுதான் பெரிய ஹோட்டல், இங்கே வந்து தங்குங்கன்னு தான் அவங்ககிட்ட சொன்னேன், ஆனால் நைட் வந்து நான் பார்க்க மறந்துட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு மேயர் போயிடுறாரு. ஆனால் மேயருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு இவங்க அங்கே போய் கேபிட்டலில் சேரலன்னு அவருக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர். எங்கன்னா என்ன ஆனாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ப்ரெஷர். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற அந்த கேஸும் அங்கே பைலப் ஆகியிருந்ததால் எப்படியாவது வந்து இவங்களை கண்டுபிடிச்சாகணுன்றதுல கவர்மெண்ட்டோடைய எல்லா ஆளுங்களும் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா ரொம்ப பிரசிடெண்ட்டுக்கு நெருங்கிய சொந்தக்காரர் அவர், ரொம்ப தெரிஞ்சவர், அவருடைய மகளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர ப்ரெஷர் எல்லாருக்கும். மேயருக்கும் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே எப்படியாவது அவங்கள கண்டுபிடிக்கணுன்ற அந்த ப்ரெஷர். ஸோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை வந்து அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பிச்சி வச்சு அந்த பணக்காரர் இருக்கார் இல்லைங்களா, ரொம்ப பணக்காரர் செல்வந்தர், அவரும் வந்துட்டார் இங்கே. அந்த பொண்ணுடைய அப்பா வந்து அவரும் வந்து இங்கே தான், இந்த ஊரில் தான் ஏதோ நடந்திருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. லவினியாவும் ஜானும் வந்து நம்ம மாட்டிக்க போகிறோன்ற அந்த பயம் அது உங்களுக்கு அதிகமாகிடுச்சு. இந்த நேரத்தில் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து லவினியா ஜான் அவங்களுடைய அந்த ஹோட்டல் அந்த இடத்துல வந்து நான் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு வராரு. அவருக்கு இங்கே சந்தேகம் அதிகமாக இருக்குது, இந்த இடம் தான் வந்து எதுவும் நடக்குது இங்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்த சுற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த கிராமங்கள், அங்கே இருக்கிற அந்த பின்னாடி இருக்கிற காடு, இந்த இடம் தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது தான் அவங்களுக்கு ஒரு இடத்துல சந்தேகப்படுறாங்க. அங்கே குதிரைகள் நிறையா வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஹார்ஸ் கேரேஜஸ் நிறையா இருக்குது. இதை பார்த்துட்டு லவினியா ஜானை பார்த்து கேட்குறாங்க, இது யாருடைய இடம், எங்கள் இடம் தான், எதுக்கு இவ்வளவு குதிரைங்க, எவ்வளவு ஹார்ஸ் கேரேஜஸ், இல்லை இங்கே வந்து தங்குறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஹார்ஸ் கேரேஜஸ்லாம் இங்கே இருக்குது,
உங்கள் ஹோட்டலில் இப்போ தங்குறவங்களே வந்து ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா கிட்டத்தட்ட 20-30 பேர் கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்கே, இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்களுக்கு பதில் என்ன சொல்றதுன்னு தெரியல. முழிக்கிறாங்க 2 பேரும். சரி வாங்க ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறாரு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். போயிட்டு உங்கள் ஹோட்டலுடைய அந்த ரிஜிஸ்டர்லாம் காட்டுங்க, நான் பார்க்கணுன்னு சொல்ல, அவங்க வந்து அந்த தேதி அதை ஒட்டி யார் யார் வந்தாங்க என்னன்றதெல்லாம் செக் பண்ணுறாங்க. அந்த பேப்பரில் ஒரு பகுதி மட்டும், ஒரு பேப்பரை மட்டும் யாரோ கிழிச்சிருக்கிறாங்க. இது என்ன, இது கிழிஞ்சிருக்கு, இல்லை அந்த இடத்துல தப்பாக என்ட்ரி போட்டுட்டோம் அதனால் அதை கிழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல. ஆனால் அவங்க எழுதினதோடைய பதிவு வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேப்பரில் இருந்தது. அதை அவங்க நோட் பண்ணிவிட்டு அந்த பேரை வந்து அப்படியே எடுத்து ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பணக்காரருடைய பொண்ணு, அவங்களுடைய மருமகனுடைய பேர் அங்கே இருக்குது. இது என்னது இது? என்னன்னா இவங்க வந்து தங்கலாம் தானே சொன்னீங்க. ஆமாம், இவங்க இங்கே வரவே இல்லை. அப்போ அவங்க பேர் எப்படி உங்கள் ரெஜிஸ்டரில்? பேர்லாம் இல்லையே, உங்கள் ரெஜிஸ்டரில் இந்த பேர் இருக்குது அப்படின்னு சொல்ல, மேயர் வந்து இவங்களுக்கு ரொம்ப சொந்தன்றதால மேயர் வந்து, இல்லை இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப வருஷமாக இங்கே ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களால எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு மேயர் சப்போர்ட் பண்ணுறாரு. இல்லை இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அவங்க கிச்சன், அவங்க இருக்கிற இடம் எல்லாம் தேட, கிச்சனில் வந்து அவங்களுக்கு அந்த அதிகமாக கலப்பா இல்லையா, டீயில் கலக்கிற அந்த விஷம், அது கிடச்சிது. இது என்ன இது? இல்லை இது இங்கே எலி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் இதை நான் வாங்கி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்ல, இது எலிக்கான மருந்தே கிடையாது, உண்மையை சொல்லுங்கள் என்னன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜான் வந்து அவனுக்கு பயந்து அவன் வேர்த்து ஊத்துறதை பார்த்து லவினியா ரொம்ப காமாக இருக்கிறா. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு ஜானை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் கேட்குறாங்க, என்ன நடக்குதுங்க, உண்மையை சொல்லு அப்படின்னா. ஜான் வந்து பயத்தில் அழுது உளர ஆரம்பிச்சிட்டான், ஆரம்பத்துலேருந்து நடந்தது என்ன ஏதுன்றத. அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கேட்குறாரு, சரி சொல்லு, எத்தனை பேர் இது வரைக்கும் கொண்டு இருக்கீங்க அப்படின்னா. தலையை குனிஞ்சிக்கிட்டு அவன் சொல்கிறான், இது வரைக்கும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட நாங்கள் கொண்டு இருக்கோம். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு தலையே சுத்திருச்சு. எத்தனை வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரு 4-5 வருஷமாக இங்கே வந்ததுலேருந்தே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் பணத்துக்காக பண்ண ஆரம்பித்தோம், ஆனால் அதுக்கப்புறம் என்னால் முடியல அப்படின்னு ஜான் சொன்னான். லவினியா கிட்ட போய் பேசுகிறாங்க. லவினியா வந்து ஜானுக்கு வந்து கொஞ்ச நாளாகவே வந்து அவனுக்கு மனநலம் சரியில்லை, அவன் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி ஆயிட்டான், அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு லவினியா அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறா. நாங்கள் நேர்மையாக தான் எங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்கள் ஃபேமிலி எங்கேருந்து வந்தாங்க ஏதுன்றதெல்லாம் சொல்கிறாங்க. லவினியா சொன்ன அந்த விஷயங்களை வச்சு அவங்க ஃபேமிலி இருக்கிற ஊர் அந்த இடத்துலலாம் போய் விசாரித்து பார்த்தா அவங்க அண்ணன் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் லவினியாவை பற்றி நல்ல விஷயங்களை அவங்க யாரும் சொல்லலை. இதனால் கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேர் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு. இப்போ பாடி எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாடிஸ் எங்கே இருக்க தேட ஆரம்பிக்கும் போது இப்போ ஜான் சொல்கிறான், அந்த காட்டுப்பகுதியில் பல இடங்களில் நான் வந்து குழி தோண்டி புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட போனோம், பிணங்கள் வந்து அவ்வளவு பிணங்கள், எலும்பு கூடு பிணம்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லாக 100-150க்கு மேலே. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்து அவங்க பார்க்குறாங்க, இவ்வளவா, இது இத்தனை நாள் பார்த்ததில்லை அப்படின்றதுல. அரசாங்கம் வந்து அவங்க 2 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு தீர்ப்பளிக்குது. ரொம்ப கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாருமே கொதிச்சேர்ந்து இருந்தாங்க. ஏன்னா அத்தனை பேர் காணாமல் போய் அவ்வளவு பேர் வந்து கொண்டு இருக்காங்கன்றதால அவங்க 2 பேருக்கும் ஊருக்கு மத்தியில் நிற்க வச்சு எல்லாரும் கண் முன்னாடி அவங்க 2 பேரையும் வந்து தூக்கில் போட்டாங்க. ஆனால் உடனே இது நடக்கலை, உடனே டக்குன்னு முடிவு பண்ணி தூக்கில் போடலை. அந்த கேஸே வந்து 2 வருஷமாக நடந்தது கோர்ட்டில். ஆனால் கோர்ட்டில் தீர்ப்பே வந்து இத்தனை பேர் கொதிச்சிருக்கிறாங்கன்றதுக்காக ரொம்ப கொடூரமான ஒரு தண்டனையை கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணாங்க. லவினியா, ஜான் 2 பேரும் அவங்களோட வாழ்க்கை முழுக்க அவ்வளவு கொலைகள். அவள் சின்ன வயசில் அவள் பட்ட கஷ்டம், சின்ன வயசில் அவளுக்கு கிடைக்காத விஷயங்கள் அவளுக்கு லைஃப்பில் கிடைக்கணுன்றதுக்காக இத்தனை கொலைகள், இவ்வளவு பேர். லவினியா ஃபிஷர் இவ தான் வந்து
உலகத்தோட முதல் பெண் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, இந்த கதை இது ரொம்ப நிஜமா நடந்த ஒரு விஷயம். அதுலேருந்து தழுவி நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.